திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. எஸ்பிஓ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஜென்யூனான கம்பெனி. இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாருமே நல்ல முறையில் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் இந்த பார்ட் டைம் ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளில் நிறைய பேர் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும் போஸ்ட்டில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுந்துடும். அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு டிக்கெட் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னதை நம்ம எப்படி பிஎன்ஆர் நம்பர் வச்சு பார்க்கலன்னதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தக்காலெல்லாம் புக் பண்ணிங்கன்னா சில டிக்கெட் வந்து உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுந்துடும். அது கேன்சல் ஆகிடுச்சா இல்லை கன்ஃபார்ம் ஆகிடுச்சான்னு எப்படி செக் பண்ணுறது வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே நீங்கள் வந்து ப்ரௌசர் போய்க்கிடுங்க. ப்ரௌசர் போனதுமே நீங்கள் வந்து பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் செக்னு அடிச்சுக்கிடுங்க. அடித்த உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட்டாக indianrail.government.in வரும். அந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து பிஎன்ஆர் நம்பர் கேட்கும். பிஎன்ஆர் நம்பர்னால் ஒன்றும் இல்லை, பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட், அதுதான் பிஎன்ஆர் நம்பர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணும் போஸ்ட்டில் வந்து அந்த பிஎன்ஆர் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. டிக்கெட் புக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பிடிஎஃப் கொடுத்துருவாங்க. இந்த பிடிஎஃப்பில் வந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் தான் பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட். அந்த நம்பரை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும். அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு ட்ரெயின் நம்பருக்கு பக்கத்தில் பிஎன்ஆர் நம்பர்னு போட்டு இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் 34, 35 இருக்குது. நான் வந்து செக் பண்ண போஸ்ட்டில் இப்போ வந்து எனக்கு எவ்வளோ வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குன்னு தான் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பிஎன்ஆர் நம்பர் டைப் பண்ண வேண்டிய இடத்துல நான் என்னோடய பிஎன்ஆர் நம்பர் டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணதுமே உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு மேக்ஸ் கேட்கும். அந்த மேக்ஸ் வந்து இதில் ஃபில் பண்ணிடுங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ வந்து என்னோடய இதில் வந்து நான் புக் பண்ண போஸ்ட்டில் வந்து 47, 48 இருந்துருக்குது அனந்தபுரி எக்ஸ்பிரஸ். ஆனால் இப்போ வந்து எனக்கு கரண்ட் ஸ்டேட்டஸாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் 2021 இருக்குது. இது கேன்சல் ஆச்சா ஆகலையா, கேன்சல் ஆச்சுன்னா எப்படி மெசேஜ் வரும் அதை பற்றி சொல்லுங்கன்னா, அதுக்கு நான் வந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட்டில் உள்ளது வச்சுருக்கிறேன். அதை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து அந்த பிஎன்ஆர் நம்பரில் வந்து உங்களோட நம்பரை வந்து நீங்கள் அதே மாதிரி டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் 108. பட் அது வந்து எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் ஆகிடுச்சுன்னா சிஏன்னு வரும். நமக்கு வந்து கோச் வந்து நமக்கு வந்து அலாட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து மெசேஜில் வந்துடும். அது எப்படிப்பட்ட மெசேஜாக இருக்கும்னா, ஐஆர்டிசியில் இருந்து கேன்சல் ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும். பிஎன்ஆர் நம்பர் வந்து என்னோடய பிஎன்ஆர் நம்பர் போட்டு கேன்சல்னு சொல்லி வந்துடும். அமௌண்ட் வந்து 3 நாள்லேருந்து 4 நாளைக்குள்ளே வந்து நமக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். அதுவும் 3 to 4 ஒர்க்கிங் டேஸில் தான் நமக்கு வந்து கிரெடிட் ஆகும். இவ்வளோ தான். உங்களுக்கு வந்து பிஎன்ஆர் நம்பர் ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடில் செக் பண்ணலாம். நிறைய பேர் வந்து உங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சா இல்லை வந்து கேன்சல் ஆகிடுச்சான்னு குழப்பத்தில் இருப்பீங்க. இந்த மெத்தடில் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.